லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் பார்க்கிறார். லேயாள் யாரால அற்பமாக எண்ணப்பட்டாள்? அவங்க கணவரால, யாக்கோபால. யாக்கோபுக்கு லேயாளை பிடிக்கவே இல்லை, பார்க்கறதுக்கே பிடிக்கல. கண்ணு ஒன்றரை கண்ணா இருக்கு. ஐயோ, இவ எனக்கு வேண்டாம், இவ்வளவு போய் எனக்கு கட்டி வச்சிட்டீங்க, எனக்கு இவ வேண்டவே வேண்டாம். சண்டை போடுறாரு. இல்லைங்க, கட்டிட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும். இல்லை, எனக்கு இவ தங்கச்சி தான் வேணும். சரி, நான் கட்டித்தரேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அவளையும் கட்டித்தரேன். இப்போ இவன் உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? தங்கச்சிக்காக. உழைக்கிறதும் சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் அவளை குறித்து சிந்தித்து அவளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த லேயாள் குடும்பத்துக்குள்ள இருந்தே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்போ திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் வெந்த புல்ல வேலை பாய்ச்சின மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் தான் டூயட் பாடிட்டே இருக்கிறாங்க. யாக்கோபும் ராகேலும் டெய்லி டூயட்டு தான். லேயாள் இதை பார்த்து பார்த்து ஆறுதலை இழந்து கொண்டிருந்தாள். அப்பதான் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 29:32 வாசிங்க. லேயாள் கர்ப்பவதியாகி கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இப்பொழுது, ஏன்னா இந்த குழந்தைக்காகவது கர்த்தர் என்ன செய்வார், இந்த புருஷனை கொண்டு என்னை நேசிக்க வைப்பார்னு சொல்லி ரூபன் என்று பெயர் வைத்தாள். ஆமேன் சொல்லுங்க. இந்த கர்ப்பத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? இவளுடைய சிறுமையை பார்த்து கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிறார். எதற்காக கொடுக்க போகிறார்? உங்களுடைய சிறுமையை பார்த்து கொடுக்க போகிறார். அநேகர் ஒதுக்கி தள்ளுறாங்களா? அநேகர் உங்களை யார் நீ அப்படின்னு கேட்குறாங்களா? ஏன்லாம் நீ எனக்கு கூட வந்திருக்க அப்படிலாம் கேட்குறாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த லேயாள் அழுது 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 வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அழுகையை மாற்றுவதற்காகவே கர்த்தர் ரூபனை கொடுத்தார். இந்த சிறுமையை பார்த்து அவர் உங்களை உயர்த்துவார். இந்த உலகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் உங்கள் திறமையை பார்த்து உயர்த்தும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தா, நீங்கள் அழகாக இருந்தால், உங்களுக்கு திறமை இருந்தால் இந்த உலகம் உங்களை கூப்பிட்டு உயர்த்தி வைக்கும். ஆனால் கர்த்தர் திறமையை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் சிறுமையை பார்த்து உங்களை உயர்த்துகிறவர். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு போனீங்கன்னா உங்களை ஒரு ரிசப்ஷனில் உட்கார வைக்கணும்னா நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா லுக்காக இருக்கிறாங்களா, ஓகே ரிசப்ஷனில் உட்காருங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் இப்படிலாம் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான், உன் சிறுமையத்தப்பா நான் பார்க்குறேன். நீ அழகுலன்னு அழுதுகிட்டு இருக்கிற, உன்னை யாரும் நேசிக்கலன்னு நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை ஒதுக்குறாங்க நீ அழுதுகிட்டு இருக்கிற, உன் கணவரே உன்னை ஏளனமாக நினைக்கிறாரு அப்படின்னு நீ நினச்சி அழுதுகிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் சிறுமையை பார்க்குறல்ல, அதனால உன்னை பெருமையாக மாற்றுவேன். உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களை மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை ஒருத்தங்க நம்பிக்கை கொடுத்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களாம் ரோபோட்டா? பேட்டரி போட்டதுக்கப்புறம் சிரிப்பேன் அழுவேன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம அழுக ஆரம்பிப்போம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற மனுஷன் இந்த இடத்துல உடைந்தும் போக மாட்டான், அழுகவும் மாட்டான், அவன் சந்தோஷப்படுவாங்கிறேன் நான். ஏன் சந்தோஷப்படுவான்னா, இந்த சிறுமையை தான் கர்த்தர் பார்க்க போகிறார். என் வாழ்க்கையில் இவன் என்னை ஒதுக்கி தள்ளுறான்ல, இதை என் கர்த்தர் பார்ப்பார். என் வாழ்க்கையில் இவன் என்னை தூக்கி எறிகிறான்ல, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தூக்கி எறிஞ்சிட்டா நான் கவலைப்பட மாட்டேன், இவன் தூக்கி எறிஞ்சனால கர்த்தர் என்னை பார்ப்பாருங்கிற சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா. இவன் என்னை ஒதுக்குனாங்கிறதுனால என்னை உயர்த்துகிற தேவன் என்னோட இருக்கிறாருங்கிற சந்தோஷம், இதுதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷங்கிறது என்ன? வெரி சிம்பிள், புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்குள்ள உள்ள மகிழ்ச்சினா என்ன? ஒருத்தன் நம்மளை அவமானப்படுத்தும் போது நமக்குள்ள சந்தோஷம் வரும். ஏன்னா இந்த நிந்தையை பார்த்து, இந்த அவமானத்தை பார்த்து, ஒரு வசனம் வாசிங்க, அப்போதான் உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 16:12 வாசிங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஒருவேளை இப்படிதான் நீங்க நினைக்கணும். சிறுமைப்பட்ட இடத்துல அங்க ஒருத்தன் ரொம்ப கேவலமா தாவீதை பேசிட்டான், தூசிச்சிட்டான். தாவீதை சீமை தானே, தூசிச்சிட்டான். அப்படி தூசிக்கப்பட்ட தாவீது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை
கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, நீங்க இப்படித்தான் சொல்லணும், என்னை தூக்கி எறிஞ்ச அவன் அந்த நிலைமைக்கு பதிலாக, என்னை அவமானப்படுத்தினான்ல அந்த நிலைமைக்கு பதிலாக, இனிமே உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னான்ல அந்த நிலைமைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ சிறுமையை பார்த்து உதவி செய்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறதுனால சிறுமைப்பட்டா நமக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாரீங்க, உங்கள் வீட்டில் 4 பிள்ளைகள் வச்சுக்கோங்க, தெருவில் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிள்ளை கத்தி கதறுது, உங்கள் பிள்ளை தான், அந்த 4ல் 1 3 2 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, கத்தி கதறுது. நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த கதறிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய ஓடி வந்து தூக்கி அரவணைச்சு, ஏயா அழுகிற, யாரா அந்த 3 பேத்துல உன்னை அடித்தது, தூக்குடா அவனை, எவன்டா பிள்ளைய அடித்தது, அழுகாதரா. இப்படி செய்வோமா செய்ய மாட்டோமா? இதே மாதிரி தான் நம்முடைய சிறுமையை பார்த்த உடனே ஆண்டவர் ஓடி வந்து, ஏண்டா அழுகிற, எங்கள் அன்னைமாருக்கு அவமானப்படுது, பரவாயில்லடா நான் இருக்கேன்டா உனக்கு, அல்லேலூயா. ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லை ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல ஆண்டவர், கிடைக்காது, நான் தரேன் உனக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாச்சுல்ல. அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய சிறுமையை மாற்றுவார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? உபாகமம் 7:6-7 வாசிக்கலாம். நீ டாக்டர்னு உன்னை தெரிந்தெடுக்கலப்பா, நீ பெரிய டிகிரி முடிச்சிருக்கன்னு உன்னை தெரிந்தெடுக்கலை, நீ பெரிய பணக்காரன்னு உன்னை தெரிந்தெடுக்கலை, நீ ரொம்ப அழகானவன்னா உன்னை தெரிந்தெடுக்கலை. நீங்கள் சகல ஜனங்களிலும், நான் பார்த்த எல்லா ஜனங்களிலும் நீங்கள் தான் கொஞ்சமாக இருந்தீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் சம்பளத்தில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் அவமானத்துக்குள்ளே இருந்தீங்க, நீங்கள் தான் கடனுக்குள்ளே இருந்தீங்க, நீங்கள் தான் வியாதிக்குள்ளே இருந்தீங்க. அதனால தான் நான் உங்களை பார்த்து உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நிறைய இடத்துக்கு வரும்போது அழுகிறவங்கள தான் நேசிக்கிறார், ஒதுக்கப்பட்டவங்கள தான். சகைவை கூட ஏன் நேசிச்சாரு? வீட்டுக்கு நான் தங்கணும் ஏன் சொன்னார்னா, ஊர்க்காரன் அத்தனை பேரும் அவனை வெறுக்கிறான். ஊருக்காரங்க அத்தனை பேரும் சகைவை பார்க்கும்போது பயங்கரமான ஆள் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் மட்டும் எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்களப்பா, நான் உன் வீட்டுக்கே வரப்போகிறேன். அப்போ கூட ஜனங்கள் என்ன முறுமுறுத்தாங்க? பாவியானவன் வீட்டுக்கு இயேசு போகிறாரு. நீ பாவியெல்லாம் பார்க்க மாட்டார், நீ ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்தால் உன்னை தூக்க நிறுத்த வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு? சிறுமைப்பட்டவர்களை பார்க்கிற தேவன். இதை நல்லா புரிந்து கொண்டவர்கள் கர்த்தரிடத்துலேருந்து எதையாவது வாங்கிடலாம். இப்போ ஏஞ்சலும் ஜேக் இருக்கிறாங்கன்னா, ஜேக் கொஞ்சம் பேசுகிறதுக்கு வெக்கப்படுவான், ஆனால் ஏஞ்சல் எப்படியாவது ஐஸ் வச்சு வாங்கிடுவான். எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோமா? ஜேக்குக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோன்னு. அவளுக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும், அப்பா கிட்ட எப்படி பேசி எப்படி ஐஸ் வச்சு இந்த பொருளை நம்ம என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐஸ் வச்சு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ளே அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்களும் மாறணும். ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படியே அழுது ஒப்பாரி வச்சு, ஐயோ நான் கஷ்டமே இல்லைன்னா கூட ரொம்ப கஷ்டத்தில் இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி எதையாவது பண்ணி வாங்கிடணும் அவர்கிட்ட இருந்து. அல்லேலூயா. இது எப்படி நான் சொல்கிறேன், அண்ணாளுக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்க புருஷன் இருக்கிறாரு, ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்கிறாரு. என்ன கண்ணு கலங்குது, அந்த லட்டத்து கூட அவளுக்கு எங்க ஒன்றும் இல்லைங்க, 10 குமாரரே பார்க்கல நீ மேன்மை இல்லையா, பிள்ளையே இல்லைன்னா நீ தான் எனக்கு மூத்த பிள்ளை, அவ கடக்கா சக்காலத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போறா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் இவ ஆலயத்துக்கு போய் எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. 1 சாமுவேல் 1:11. ஆண்டவரே உம்முடைய அடியாரின் சிறுமையை நீங்க கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்கள் அடியாரை நீங்கள் மறவாமல் நீங்கள் நினைக்கணும், என் சிறுமையை பாருங்க ஆண்டவரே. ஆனால் சிறுமையில் இருக்கா, குழந்தை இல்லை, ஆனாலும் ஆறுதல் இருக்குது, ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது. கணவர் சொல்கிறார், ஒரு பொட்டு கூட உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அங்கே லேயாளுக்காவது கணவர் தள்ளி போங்கிறாரு, ஆனால் அண்ணால் அப்படி விடலை. இப்போ நீ பக்கத்திலே இருமா, பாவம் நீதாமா அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவ போய் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கிறா தெரியுமா? ஆண்டவரே என் சிறுமையை பார்த்துருங்க ஆண்டவரே, என் சிறுமையை பார்த்துருங்க ஆண்டவரே. அண்ணாளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் ஐஸ் வைக்கணும்னா வேற எதையும் சொல்லக்கூடாது, நம்ம சிறுமையை காட்டினா அவர் மனசு இறங்கிடுவார். அல்லேலூயா. உங்கள் சிறுமையை போய் பக்கத்து வீட்லேயோ எதிர்த்த வீட்லேயோ சொந்தக்காரன்ட்டையோ கூட பிறந்தவன்ட்டையோ சொல்லாதீங்க. உங்கள் குறைவை யார்கிட்ட தான் சொல்லணும்? கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரால் மட்டும்தான் அந்த சிறுமையை மாற்ற முடியும். எல்லாரும் உங்கள் சிறுமையை பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கதையை சேர்த்து வெளியில் போய் இன்னும் பலமாக கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவள் வெளியே தான் அப்படி இருக்கா, உள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கா அவங்க வீட்டுக்குள்ளே. ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லி பார்த்தா அற்புதம் நடக்கும்.
கர்த்தர் உடனே அன்னாளுடைய துக்கத்தை மாற்றி அனுப்புனார். இங்கேருந்து எந்திரிச்சு போகும்போதே உன் துக்கம் மாறட்டும் அன்னாள், கவலைப்படாத. உன் சிறுமை என்கிட்ட சொல்லிட்டல்ல, உன் அழுகை என்கிட்ட கொட்டிட்டல்ல, இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். மாற்றி அனுப்புனாரா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படியோ அப்படிதான் நம்மளும் இருக்கணும். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? நம்முடைய ஆண்டவர் எப்படியோ அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். சிறுமைப்பட்டவர்களை பார்த்தா உடனே மனசு இறங்கிடணும். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உடனே போய் நம்மள்கிட்ட இருக்கிறதுல ஒரு பங்கை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு இறங்கணும், எளியவர்களுக்கு உதவி செய்யணும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம சபையிலே வருமானம் இல்லை தம்பி, நம்மகிட்ட இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? என்ன தம்பி? 2000 ரூபா இருக்கு. அந்த 2000 4 நாள் கழிச்சு கேட்டால் இருக்காது. எங்கே போயிடும்? ஒரு பாஸ்டருக்கு கொடுக்குறோம்ல, அந்த பாஸ்டருக்கு போயிடும். அப்போ நம்முடைய சபையில் வருமானம் இல்லை, நம்முடைய சபையில் ஒன்றுமே இல்லை, குறைவுகளுக்குள்ள இருக்கிறோம். ஆனாலும் ஒரு ஊழியக்காரை தெரிந்தெடுத்து இந்த மாதந்தோறும் 2000 ரூபா ஹெல்ப் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம சிறுமையில் இருந்தாலும் நம்ம கொடுக்க பழகணும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்